ஹாய், இன்னைக்கு வந்து டே 60th. ஆக்சுவலி நான் வந்து இது ஒரே ஒரு அப்டேட் உங்ககிட்ட சொல்ல. ஏன்னா நான் வந்து இந்த டே 40க்கு வந்து லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தேன். அதுலேருந்து ஒரே ஒரு அப்டேட் என்னென்னா, நான் வந்து ஒரு 1 வீக் வந்து இந்த சேலஞ்சுக்கு வந்து பிரேக் எடுத்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருந்தேங்க. ஸோ அதனால் வந்து அந்த 1 வீக் மட்டும் நான் அந்த சேலஞ்சிலேருந்து பிரேக் எடுத்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சேலஞ்சில் கூட அதாவது அந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் கூட நான் போய் வந்து என்னோடய வெயிட்டை நான் வந்து இன்க்ரீஸே பண்ணலங்க. என்னோடய வெயிட்டை வந்து நான் மெயின்டைன் பண்ணேன். அங்கேயும் போய் நான் முடிஞ்ச அளவுக்கு டயட்டை ஃபாலோ பண்ணேன். ஒர்க் அவுட் மட்டும் என்னால் வந்து ஃபுல்லாக ஜிம்முக்கு போய் பண்ண முடியாதனால நான் வீட்டில் இருந்து லைட்டாக புஷ்அப்ஸ் அந்த ரூம்லேருந்து புஷ்அப்ஸ்லாம் போட்டேன். பட் ஆனாலும் அந்த 1 வீக் வந்து என்னால் புஷ் பண்ணதுனால அந்த 1 வீக் மட்டும் நான் வந்து ஒரு பிரேக்காக கன்சிடர் பண்ணிட்டு நான் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டே வந்து 60th வந்திருக்கு. ஆனால் அது கூட பரவாயில்ல. அந்த வெளியே போய் கூட என்னோடய வெயிட்டை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு டயட்டில் இருந்தேன். பட் இப்போது லாஸ்ட்டு 3 டேஸ்க்கு முன்னாடி என்னோடய வெயிட் வந்து ஆக்சுவலி 70ல் இருந்தேங்க. அந்த 70ல் இருந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒழுங்காக அந்த 3 நாள், அதாவது லாஸ்ட் 3 டேஸ் நான் ஒழுங்காக சாப்பிடாம கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டது, விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு, அதில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டதில் டயட்டை லாஸ் பண்ணதுனால இப்போ வந்து ஒரு 1 kg வந்து நான் இன்க்ரீஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலி இப்போ என்னோட கரண்ட் வெயிட் டுடே வந்து 71 இருக்குது. ஒரு ப்ராக்ரஸில் போயிட்டு இருந்ததை தேவையில்லாமல் நானே பிரேக் பண்ணி வந்து அதிகப்படுத்துகிறேன். ஓகே, பரவாயில்ல ஃபாஸ்ட் இன்னும் நம்ம வந்து 30 டேஸ் இருக்குது. இந்த 30 டேஸில் நான் வந்து என்னை முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி என்னோடய வெயிட்டை கம்மி பண்ணுறேன். ஸோ வெயிட் வந்து 65 கிட்ட வரும்போது எனக்கு 6 பேக்ஸ் தெரியும் அப்படின்னு நான் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ இன்னும் 6 kgs 30 டேஸில் குறைச்சினா கண்டிப்பாக அதை வந்து அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து என்னை புஷ் பண்ணுறேன். என்னை புஷ் பண்ணி பார்ப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா இப்பயே வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து ஒரு 2 பேக்ஸ் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த 2 பேக்ஸை நானே கெடுத்துக்கிட்டேனோ அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ. அதனால ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து நான் அந்த இன்னும் இருக்கிற 30 டேஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ்டராக விடலாம். இனிமேல் இருக்கிற 30 டேஸ் நான் வந்து என்னை புஷ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி டே 60th. நான் வந்து இப்போ ஜிம்முக்கு போகணும். பட் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடியாகி கிளம்பணும். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஜிம்முக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ நான் உங்களை வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து உங்களை வந்து பார்க்குறேன் ஜிம்மில். பை. செக் பார்த்துடலாமா? இப்போ டைம் வந்து நைட் 1 o'clock ஆகுது. ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல குட் டே தான். நான் வந்து மார்னிங் இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிம் போயிட்டு அப்புறம் வீட்டோட வெளியே போயிட்டு இப்போ ஒரு 1 hour நான் வந்து வாக்கிங் கூட போயிட்டேன். ஸோ ஒரு குட் டே. இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, அதாவது வருத்தன்றது எனக்குன்னே வருமாடா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஜிம்முக்கு போகல. அந்த ஜிம்மை வந்து ரினோவேட் பண்ணுறாங்கன்னா நல்லது தான். பட் ஆனால் வந்து ஒரு 20 டேஸுக்கு
ட்ரெட்மில் கிடையாதான், அதாவது கார்டியோ மிஷின்ஸ் கிடையாதான். ஏன்னு பார்த்தா அதை வந்து ரெனோவேட் பண்ணுறதுனால எனக்குனே வருவீங்களா, நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 30 டேஸில் வந்து நான் என்னை புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போனா வந்து என்ன பண்ணணும், அதிகமாக நான் வந்து என்ன பண்ணணும்னா வாக்கிங் அதிகமாக பண்ணணும். ஸோ தட் ட்ரெட்மில் நான் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போன்னு பார்த்து அந்த ட்ரெட்மில் ஒர்க் ஆகாதான். இன்னொரு 20 நாளைக்கு எனக்குனே வருமா. ஓகே நம்ம பரவாயில்ல, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட் யோசிக்கணும்னு இருக்கேன். இது வந்து அதாவது ட்ரெட்மில் கார்டியோஸ்க்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ணி எப்படியாச்சும் குறைக்கணும் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இன்னும் 30 டேஸ் இருக்குது. அதுக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் வந்து ஆர்டர் பண்ணுறேன். பார்ப்போம். ஸோ வேறு எதுவும் பெருசாக அப்டேட் இல்லை. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.